NCP Stories Time. முன்னொரு சமயம் நாக்பூர் காட்டில் சுஜின்னு ஒரு பறவை வாழ்ந்து வந்தது. அந்த சுஜி பறவை தனக்கு சொந்தமான ஒரு இடத்துல நிறைய தென்னை மரங்களை வளர்த்து வந்தது. அந்த தென்னை மரங்களில் இருந்து கிடைக்கிற இளநீர்களை பறித்து சுஜி விற்பனையும் செஞ்சுது. அது கோடை காலங்கிறதால சுஜியினுடைய இளநீர் வியாபாரமும் ரொம்ப நல்லாவே போணுச்சு. சுஜி, எனக்கு ஒரு இளநீர் கொடு. உன்னுடைய இளநீரை குடிச்சாதான் எனக்கு தாகமே அடங்குது. ஆமா சுஜி, எனக்கும் ஒரு இளநீர் கொடு. உன்னுடைய இளநீரை குடிச்சாதான் எனக்கு உடல் சூடே தணியுது. இப்படி அந்த காட்டில் இருந்த எல்லா பறவைகளும் அந்த வெயில் காலத்துக்கு அந்த சுஜியினுடைய இளநீரையே பருகுனாங்க. பாத்தீங்களா காலு, என்ன வியாபாரம் செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் நமக்கு இப்போ ஒரு நல்ல யோசனை கிடைச்சிருக்கு. இது கோடை காலம், அதனால குளிர்ச்சியான பொருள்களை நாம் விற்பனை செஞ்சால் நமக்கு நல்ல வியாபாரம் ஆகும். அதனால தான் இந்த சுஜியினுடைய இளநீர் கூட நல்லா விற்பனை ஆகுது. ஆமா ரொம்ப சரியா சொன்ன. ஆனாலும் நமக்கு எந்த விதத்திலையும் போட்டி இல்லாத ஒரு தொழிலை நாம தொடங்கணும். அப்படி யோசிச்ச அந்த காகங்கள் ஐஸ்கிரீம் வியாபாரம் செய்கிற தொழிலை தொடங்கினாங்க. அந்த காகங்கள் சுஜியினுடைய இளநீர் கடைக்கு பக்கத்திலேயே ஒரு ஐஸ்கிரீம் கடையை வச்சு நடத்தி வந்தாங்க. அம்மா, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். இது பாரு குட்டி, இது கோடை காலம். இதோ இந்த இளநீர் தான் நம்மளுடைய உடல் சூட்டை குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வெயிலுக்கு நாம் இளநீர் குடித்தாதான் நம்மளுடைய தாகமும் தீரும். இளநீர் தான் உடம்புக்கு நல்லது. ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிடக்கூடாது. இல்லை இல்லை, எனக்கு ஐஸ்கிரீம் தாம்மா வேணும். இதோ பாரு குட்டி, நீ இளநீரை ஒரு முறை குடிச்சு பார்த்தா அந்த இளநீரோட சுவை உனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறம் நீயே தினமும் இளநீர் குடிப்ப. ஏன்னா இளநீர் அவ்வளவு நல்லா இருக்கும். சரி, நான் இப்போ குடிச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொன்ன அந்த குழந்தையும் அம்மாவுடைய பேச்சை கேட்டு இளநீரையே குடிச்சது. ஆகா அம்மா, இந்த இளநீரோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கு. இளநீரும் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு அப்படின்னு சொன்ன அந்த குழந்தையும் இளநீரையே விரும்பி குடிச்சது. இப்படி அந்த ஐஸ்கிரீம் கடைக்கு வர்ற ஒவ்வொருத்தங்களையும் திசை திருப்புற மாதிரி சுஜியினுடைய இளநீர் கடை இருந்துச்சு. என்ன காலு, நாம் இந்த கோடை காலத்தில் ஐஸ்கிரீம் வியாபாரம் செஞ்சால் நிறைய லாபம் கிடைக்கும்னு நினச்சோம். ஆனால் இப்போது இந்த சுஜியினுடைய இளநீர் கடைக்கு பக்கத்துலேயே நாம் ஐஸ்கிரீம் கடை வச்சது ரொம்ப தப்பாக போச்சு. அதனால தான் வரவங்க எல்லாரும் இளநீர் தான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி இளநீரையே குடிக்கிறாங்க. அதனால தான் நமக்கு எந்த லாபமும் கிடைக்கிறதில்ல. நாம் பேசாமல் இந்த ஐஸ்கிரீம் கடையை வேறு இடத்துக்கு மாற்றிடலாம். இல்லை அப்படி செஞ்சிடக்கூடாது. ஏன்னா இந்த சுஜி நீண்ட காலமாக இந்த இடத்துல இளநீர் கடையை வச்சிருக்கு. அதனால இந்த காட்டில் இருக்கிற எல்லா பறவைகளும் சுஜியினுடைய இளநீர் கடைக்கு தான் வருவாங்க. அப்படி அவங்க வரும்போது தான் நம்முடைய ஐஸ்கிரீம் கடையே அவங்க கண்ணுக்கு படும். அதனால நம்ம ஐஸ்கிரீம் கடையை வேறு இடத்துக்கு மாற்றக்கூடாது அப்படின்னு நினச்ச அந்த காகங்களோ தங்களுடைய ஐஸ்கிரீம் கடையை வேறு இடத்துக்கு மாற்றாம அங்கேயே வியாபாரம் செஞ்சாங்க. அதனால சுஜியினுடைய இளநீர் குடிக்க வர்றவங்களில் ஒரு சிலர் மட்டும் காகங்களுடைய ஐஸ்கிரீம் கடைக்கு போய் ஐஸ்கிரீம்களை சாப்பிட்டாங்க. ஆனாலும் என்னதான் அந்த காகங்களுடைய ஐஸ்கிரீம் கடையில் ஒரு சிலர் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் சுஜியினுடைய இளநீர் கடையில் கூட்டம் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. என்ன காலு, பார்த்தீங்களா, நம்முடைய கடைக்கு ஒரு சிலர் தான் ஐஸ்கிரீம் சாப்பிட வர்றாங்க. அதுவும் ஒரு சில குழந்தைகள் தான். அதுவும் சில குழந்தைகள் ஆசைப்படுறதால. ஆனால் அதே சமயம் அந்த சுஜியினுடைய இளநீர் கடையில் எவ்வளவு கூட்டம். அந்த சுஜி கொண்டு வர இளநீர் முழுக்க காலியாயிடுது. அந்த சுஜி எவ்வளவு லாபம் தான் அடைகிறா. நாம அந்த சுஜியினுடைய வியாபாரத்தை கெடுத்தாதான் நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஆமா அதுக்கு
என்கிட்ட ஒரு நல்ல திட்டம் இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்ட அந்த காகங்கள் அன்னைக்கு இரவு நேரத்துக்காக காத்திருந்தாங்க. ஒரு வழியா அன்னைக்கு மாலை நேரமும் வந்துச்சு. சுஜியோ தன்னுடைய வியாபாரத்தை முழுமையா முடிச்சிட்டு அங்க இருந்து சந்தோஷமா நிறைய பணத்தோட தன் வீட்டுக்கு திரும்பிச்சு. பகல் முழுக்க ரொம்ப கஷ்டப்பட்ட களைப்புல சுஜி தன்னுடைய வீட்டுல படுத்து ஓய்வெடுத்துச்சு. இந்த நேரத்துக்காக காத்திருந்த காகங்களோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு சுஜியினுடைய தேங்காய் மரங்கள் இருக்கிற தோட்டத்துக்கு வந்தாங்க. அப்புறம் அந்த காகங்கள் சுஜியினுடைய தென்னை மரங்களை தீ வச்சு எரிச்சாங்க. பிறகு அவங்களுடைய வீட்டில் போய் நிம்மதியாக தூங்கினாங்க. மறுநாள் காலையில் பொழுது விடிச்சுது. ஐயோ, என்னுடைய தென்னை மரங்களை யார் இப்படி செஞ்சாங்க? எப்படி என்னுடைய தென்னை மரங்களில் தீ வந்துச்சு? என்னுடைய தென்னை மரங்கள் இப்படி முழுமையாக எரிஞ்சு போச்சு. இப்போ நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுதுச்சு சுஜி. சுஜி யாருக்குமே தீங்கு நினைக்காததால அந்த கடவுள் சுஜிக்கு உதவி செய்ய நினைச்சாரு. அதனால அந்த கடவுள் காட்டில் தொடர்ந்து மழையை கொடுத்தாரு. தொடர்ந்து மழை பெஞ்சதால சுஜியினுடைய வீட்டுக்கு அருகாமையில் இருந்த தென்னை மரங்கள் எல்லாம் காய்கள் காய்க்க ஆரம்பிச்சது. மறுபுறத்தில் அந்த காகங்களுடைய ஐஸ்கிரீம்கள் மழையில் கரைஞ்சி போச்சு. ஐயோ, நான் என்ன செய்வேன்? என்னுடைய ஐஸ்கிரீம்கள்லாம் இப்படி கரைஞ்சி போகுதே. சரி விடு ராணி, இன்னைக்கு தானே உன்னுடைய ஐஸ்கிரீம்கள்லாம் கரைஞ்சி போச்சு. நாளைக்கு நிச்சயம் மழை வராது. நாம நாளைக்கு நம்முடைய வியாபாரத்தை தொடங்கலாம் அப்படின்னு நினச்ச அந்த காகங்கள் ஏமாற்றத்தோட வீடு திரும்பினாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சதும் சுஜி தன்னுடைய தென்னை மரங்களில் இருந்து இளநீர்களை பறிச்சிட்டு வந்து வழக்கம் போல் வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சது. மறுபுறத்தில் அந்த காகங்களும் வழக்கம் போல் ஐஸ்கிரீம் வியாபாரத்தை ஆரம்பித்தாங்க. கடவுளும் வழக்கம் போல் மழை பெய்ய வச்சாரு. அந்த கடுமையான மழையில் சுஜியினுடைய இளநீர்களுக்கு ஒன்றும் ஆகலை. ஆனால் அதே சமயம் காகங்களுடைய ஐஸ்கிரீம்கள் மட்டும் உருகி போச்சு. இதனால அந்த காகங்கள் நிறைய நஷ்டமடைஞ்சாங்க. நண்பர்களே, இந்த கதையில் இருந்து நாம் தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, நாம் யாருக்கும் தீங்கு நினைக்காம இருக்கும்போது கடவுள் நமக்கு உதவி செய்வார். அதே சமயம் நாம் மற்றவங்களுக்கு தீங்கு நினைக்கும் போது அந்த தீங்கு திரும்பவும் நமக்கே வந்து சேரும். இதுதான் முன்னோர்கள் திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினையே அறுப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். ஹாய் அஸ்வபி, ஹாய் அருண், ஹாய் மேனகா மகி, ஹாய் அன்பு பிரியா. அப்புறம் இன்றைய தினம் பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய கதைக்கான கேள்வி: நாம் அனைவரும் பார்த்த இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளும் நீதி என்ன? நண்பர்களே, இந்த கதையின் மூலம் நீங்க தெரிஞ்சுக்கிட்ட நீதிகளை கமெண்ட்ல சொல்லுங்க. சரியான பதில் சொல்ற நபர்களுடைய பெயர் நெக்ஸ்ட் வீடியோல வரும். இதுவரை நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. Thanks for your watching.